வாங்க இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான சட்டத்தை ஆண்டோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஹிந்து விதவை மறுமண சட்டம் 1856. இதை உங்களுக்கு யார் கொண்டு வந்தான்னு தெரியும், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அப்போ நீங்கள் 10th இருக்கக்கூடிய அந்த 5th லெசனை நல்லா படிச்சிருக்கோங்க. அதில் தான் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் பற்றியெல்லாம் வருது. அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு விதவையை அவரோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். ஹிந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்த வருஷம்தான் உங்களுக்கு தெரியும் கார்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூலை எழுதுவார். அடுத்த பார்த்தீங்கன்னா, ஹிந்து திருமண சட்டம் 1955. அந்த சட்டத்தில் தான் பெண்களோட திருமண வயசை 21ன்னு ஆக்குனாங்களாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஹிந்து வாரிசு சட்டம். ஹிந்து வாரிசு சட்டம்னு பார்த்தோன்னா 1956. ஹிந்து வாரிசு சட்டம் 1956. ஹிந்து திருமண சட்டம் 1955. அதுக்கு அடுத்த வருஷம் ஹிந்து வாரிசு சட்டம் 1956. அடுத்த வரதட்சணை தடை சட்டம் 1961. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ராஜ்யசபா லோக்சபா 2 சபாலையும் ஒரு ஆக்ட், ஏதோ ஒரு ஆக்ட் ஒரு சபாவில் வருது, அங்கேருந்து பாஸ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகுது, அங்கே அது முட்டுக்கட்டையாக கிடக்குது. ஆனால் இந்த ஆக்ட் நமக்கு இந்த டைமில் தேவையானதுன்னு நினச்சா நம்ம 2 சபையையும் ஒன்றா கூட்டி அந்த ஆக்டை கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அதுக்காக கூட்டம் கூடினதே இந்த ஆக்டை கொண்டு வரதுக்காக தான் வரதட்சணை தடை சட்டம் 1961. கூட்டதுக்கான ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா 108. அடுத்த பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம். இந்த வருஷம்தான் தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் வருது, 1997 ஏப்ரல் 17. அடுத்து பார்த்தீங்கன்னா, அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. அடுத்த பார்த்தோன்னா, தொழிற்சாலை சட்டம். தொழிற்சாலை சட்டம் 1948 வருது. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. தோட்டத்துக்கு தொழிலாளர்கள் 51 வயசில் போகிறாங்க, தொழிற்சாலைக்கு 48 வயசில் போகிறாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. அடுத்த சுரங்கத்துக்கு 52 போகிறாங்க. மகப்பேறு நலச்சட்டமும் வரதட்சணை தடை சட்டமும் ஒரே வருஷம். அதே மாதிரி இந்த மகப்பேருக்கு விடுப்பு டைம்லேயும் ஊதியம் கொடுக்கணும், அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 42, ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிற்சாலைக்கு போகிறது எத்தனை வயசில்? 48 வயசில். தோட்டத்துக்கு 51. தொழிற்சாலை 48, தோட்டம் 51, சுரங்கத்துக்கு 52, மகப்பேர் 61. அடுத்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. இந்த வருஷம்தான் தகவல் உரிமை சட்டமும் கொண்டு வருவாங்க, 2005 அக்டோபர் 12. அதே வருஷம் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005.